ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் கௌசிஸ் வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மணத்தக்காளி சூப். அதாவது மணத்தக்காளியில் தண்ணி சாறு மாதிரி சொல்லுவாங்க, அது சூப்புன்னு கூட ஒரு இடத்துல சொல்லுவாங்க. ஸோ இதை நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலுக்கு அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படி செய்கிறேங்கிறது பார்க்கலாமா? இதுக்கு பார்த்தீங்கன்னா மணத்தக்காளி கீரை எடுத்துக்கோங்க, அந்த மாதிரி வாஷ் பண்ணிக்கோங்க. இது வந்து அரைக்கட்டு கீரை, அதாவது ஒரு கட்டு கீரையில் நாங்கள் அரைக்கட்டு மட்டும் தான் நம்ம எடுத்துக்கிறோம். இதில் இந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த குட்டி குட்டி தக்காளியில் இருக்கும் பார்த்திங்களா, அதுவும் நீங்கள் சேர்த்துக்கணும். அதில் தான் நம்ம ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஜாஸ்தி. எடுத்துக்கோங்க. அடுத்ததுக்கு வந்து தேவையான அளவு 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் கட் பண்ணியாச்சு. இது ஒரு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுட்டோம். இது வந்து விழுது அரைக்க தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, அரை மூடி தேங்காய், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, இது ஒரு 8 பல் பூண்டு. இதை 3 நம்ம தனியாக அரைச்சி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டோம். நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் வந்து நம்ம சீரகம் போட்டுக்கலாம். சீரகம் வந்து தாளிக்கிறதுக்கு மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். சீரகம் நல்லா இந்த மாதிரி பொரிஞ்சு வரணும் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெடித்து பொரிஞ்சு வரணும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுடலாம். உடனே தக்காளி போட்டுறக்கூடாது, வெங்காயம் நல்லா செவந்து வரணும். கண்ணாடி பதத்துக்கு நல்லா செவந்து வரணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் உங்களுக்கு நல்லாயிருக்கும். வெங்காயம் செவந்து வந்துருச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கோம், ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி நல்லா ஒரு பச்சை வாசனை போகணும். தக்காளியில் பச்சை வாசனை போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம கீரையை கழுவி வச்சுருக்கோம் இல்லையா, மணத்தக்காளி கீரை, இப்போ நம்ம அதை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கிளறிக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். தண்ணிலாம் நீங்கள் எதுவுமே ஊற்றக்கூடாது, அதுவே கொஞ்சம் நேரம் தண்ணி விடும் உங்களுக்கு. இந்த மாதிரி எல்லா கீரையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சுத்தமாக எல்லாமே நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி 1 பை 1 சேர்த்து இந்த மாதிரி வணக்கிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் நீங்கள் வணக்கிட்டிங்கன்னா அது எல்லாமே உங்களுக்கு இலையில நல்லா உங்களுக்கு சுண்டிரும். பார்க்க நிறையா இருக்க மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா இப்போ அது சுண்டினதுக்கப்புறம் ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் குவான்டிட்டி. பாருங்கள், நல்லா 5 நிமிஷம் நல்லா வணங்கிருச்சு பாருங்கள். எந்த அளவுக்கு எவ்வளோ இருந்தது, இப்போ எந்த அளவுக்கு சுண்டிருக்கு பாருங்கள். தண்ணியும் அதுவே வந்துடும் உங்களுக்கு, அதிலே தண்ணி விடும். அதுக்கப்புறமா தான் நீங்கள் இப்போ தண்ணி சேர்க்கணும். அதாவது 1 லிட்டர் தண்ணி நம்ம சேர்க்கணும். 2 ரோட்டா தண்ணி நம்ம சேர்த்துருக்கோம். இது நல்லா ஒரு 15 நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா கொதிக்க விடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா கீரை வேகணும் இல்லையா, அதனால் ஒரு 15 நிமிஷம்லேருந்து ஒரு 20 நிமிஷம் வரைக்குமே ஆகும். இப்போ வந்து நம்ம உப்பு தேவையான அளவு இந்த டைம் நம்ம சேர்த்துக்கணும். இப்போ நம்ம வந்து அரைச்ச விழுது இருக்கு இல்லையா, தேவையான பொருள் முன்னாடி நான் சொன்னேன் இல்லையா, அந்த அரைச்ச விழுது நம்ம இப்போ சேர்த்துக்கணும்.
இப்போ அரைச்ச விழுது சேர்த்துட்டு இது ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதி வரணும். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுருங்க. நம்ம கீரையை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம வதக்கி விட்டுறோம். அதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி சேர்க்குறோம். தண்ணி சேர்த்து அது ஒரு 20 நிமிஷம் நல்லா குக் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வேகணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அரைச்ச விழுதை ஊற்றணும். அரைச்ச விழுதை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா மாதிரி கொதிக்க விட்டுட்டிங்க அப்படின்னா சூப்பரான மணத்தக்காளி சூப் ரெடி. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரைஸ்க்கு நம்ம சாப்பிட்லாம். ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட் வந்து ஜாஸ்தி. இது வந்து வாய் புண்ணு, பயிறு புண்ணுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப ஆற்றக்கூடியது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.